கொஞ்சம் கூட சுயநலமே இல்லாதவங்களா நீங்க அப்படின்னு உங்களை நீங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 800 வருடங்களுக்கு மேலான சோழர்களால் கட்டப்பட்ட இந்த சிவன் கோயிலானது கிட்டத்தட்ட அழிஞ்சே போயிடுச்சுன்னு சொல்லலாம். கொஞ்சம் நெஞ்சம் இருக்கிற இந்த கோவிலை மீட்டெடுக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை நீங்க ஷேர் பண்ணி பல ஆயிரம் பேருக்கு தெரியுவீங்க. உங்களால எவ்வளவு கோயில்கள் வந்து இன்னைக்கு வெளி உலகத்துக்கு வந்து காட்டப்பட்டிருக்கு, அது போல இந்த கோயிலையும் வந்து காட்டுங்க தான் நான் சொல்லுவேன். ஏன் சொல்றேன் பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 2 முறை வந்து நாங்க இங்க உழவார பணி பண்ணிருக்கோம். அப்படி பண்ணியுமே இந்த கோயிலான அந்த கோயில் மேல மரங்களை வந்து எங்களால வந்து அகற்றவே முடியல. திரும்ப வளர்த்துக்கிட்டு தான் இருக்கு. ஆனாலும் நாங்க கொஞ்சம் கூட இடு இல்லாம இதை வந்து நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். திரும்பவும் உழவார பண்ணி ரெடியா இருக்கும். ஆனா இந்த கோயில உழவார பண்ணி மட்டுமே சிறந்ததுன்னா கண்டிப்பா கிடையாது. இந்த கோயில கூடிய விரைவில் வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் இருக்கும். அது உங்க கையில தான் இருக்கு. இந்த ஊருக்குள்ள இருக்கிற இந்த கோயில் இந்த ஊரை விட்டு வெளியில யாருக்குமே தெரியாதுங்கிறது உங்களுக்கு தெரியுங்களா? கிட்டத்தட்ட சோழர்களால் கட்டப்பட்ட ஒரு 800 வருடத்துக்கு மேல பழமையான ஒரு சிறப்பான ஒரு சிவன் கோயில் வந்து இன்னைக்கு முற்றிலும் அழிவு நிலையில இருக்குங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் வட்டம் அங்க இருக்கிற பழையார்காடுங்கிற ஊர்ல தாங்க இந்த கோயிலானது இருக்கு. கிட்டத்தட்ட மிகவும் பழமையான இந்த கோயிலோட தற்போது நிலையை நீங்களே பாருங்க. இந்த கோயில இருக்கிற சிவபெருமானும் நந்தியும் பாத்தீங்கன்னா மற்ற சிலைகளும் அவ்வளவு அழகா கொஞ்சம் கூட சிவலம் அடையாம இருக்காங்க.